ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனோம். மல்லி வேறு ஒரு எபிசோடில் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க. பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஆசை பாசத்தோடு அவங்க சமைச்ச சாப்பாட்டை எடுத்துகிட்டு நம்முடைய விஜய்க்கு ஊட்டி விட வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் நீ எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்ட தேவையில்ல, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. காலையில் நம்ம மல்லி சமைச்சு சாப்பாடை பார்த்திங்கன்னா சாப்பிடாத போயிட்டே இருக்கு. அதோட அருமை இப்போ சாப்பிட்டாதான் தெரியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மல்லி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை உங்கள் ஒய்ஃபை ஏற்றுக்க தேவையில்ல, உங்களை அதாவது நர்ஸாக என்னை ஏற்றுக்குவாங்க, நான் உங்களுக்கு நர்ஸாக பணியோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டை பேசிஞ்சு ஆசை பாசத்தோடு ஊட்டி விட்றாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா புருஷனும் முன்னாடி மாட்டி சாப்பாடு ஊட்டிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு கிடைச்ச வாய்ப்பு இருந்தாங்க சொல்ல முடியும். ஆண்டவனாக பார்த்து மல்லிக்கு சிறப்பான வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்காருங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத நம்ம விஜய் மல்லியும் விஜய் சேர்ந்து நம்ம வெண்பாக்காக சேர்ந்து வாழ்ந்தால் வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்முடைய மல்லிக்கு போய் பிரச்சனை கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி, இந்த ரஞ்சிதா, இவங்க ரெண்டு பேருமே வீட்டு அடித்து தொடுத்திட்டாவே நம்ம மல்லிக்கு விஜய்க்கு இருக்கிற ஈகோ பிரச்சனை குறைஞ்சி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குங்க. இந்த டைரக்டர் பார்த்திங்கன்னா என்னைக்கு அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா அடித்து தொடர்த்த போகிறாங்க. இல்லை அந்த ராஜேஸ்வரிக்கு நம்முடைய விஜய் ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வச்சு அவளை வீட்டை விட்டு துரத்த போகிறாரோ அப்போ தான் நம்முடைய விஜய் சாருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. அது வரையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய விஜயை ஏற்றி விட்டு இந்த மல்லி மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட தாங்க வைக்க போகிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அடுத்தனோட புருஷனுக்கு ஆசைப்படுறா அந்த ரஞ்சிதா. அவளுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லைங்க, கிடைக்கலன்னா வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகாத, இந்த மாதிரி பொழிக்கிறதுக்கு அவளாம் நாட்டுக்கிட்டு செத்தரலாம் தாங்க சொல்ல முடியும். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்திங்கன்னா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்முடைய மல்லியும் விஜய் எஃபெக்ட் போட்டு எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய நாவுக்கிட்டையும் நம்முடைய பத்ரபாபு கிட்ட மன்னிப்பு கேட்டதே பெரிய பெருத்த அவமானமாக போயிட்டு கூனி குறுகி எப்படி மூஞ்சை வெளியில் காட்டுறது. அது அந்த செக்யூரிட்டியெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குற பார்த்துட்டானே, நான் இப்போ வீட்டு வெளியே போனேன்னா அவன் என்ன ஒரு மாதிரியே பார்ப்பனே அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமாக யோசிக்க போகிறாங்க. இவங்க யோசிக்கிட்டு இருந்துட்டு போகிறாங்க. இன்றைக்கான கதை என்ன பண்ணுறதுன்னா, நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். இதை பார்த்து நம்ம வெண்பா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்கேன். இதை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல நம்ம அன்னபூர்ணிக்கு. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நம்ம வெண்பா குட்டி சொல்லியாது, அதனால் சந்தோஷப்பட போகிறாங்க கூடிய சீக்கிரம். நம்ம அனுப்புறோம் வரப்போகிற எபிசோட் இப்படி தாங்க கூட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிச்சு ஸ்கிப் பண்ணாத தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.